Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. வணக்கம். செய்தி சுருக்கம். நம்பிக்கையோடு தொடங்குங்கள். மாணவர்களுக்கு முதல்வர் வாழ்த்து. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து முதல்வர் விஜய் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கை, இந்த கல்வியாண்டின் முதல் நாளை புதிய நம்பிக்கையோடு தொடங்கும் என் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். கல்விதான் உங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும் சக்தி. உயரிய கனவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதற்கேற்ப கடினமாக உழையுங்கள். பள்ளிக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்கட்டும். மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும் என்று கூறியுள்ளார். 5 ஆண்டுகளாக தூங்கிய சிசிடிவி, முக்கிய ஆவணம் இருந்த ஹார்ட் டிஸ்குகள் மாயம். சென்னையில் உள்ள தமிழக மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் 10க்கும் அதிகமான ஹார்ட் டிஸ்குகள் திருடு போயுள்ளன. இது தொடர்பாக சிந்தாதிரிப்பேட்டை போலீசில் மின்வாரிய தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருடு போன ஹார்ட் டிஸ்குகளில் நிலக்கரி வாங்கியது, டெண்டர்கள், மின்மாற்றிகள், கொள்முதல் தொடர்பான தகவல் இருந்தது. பேப்பர் ஆவணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான சாஃப்ட் காப்பிகள் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளன. மே 16, 17ஆம் தேதிகளில் குறைந்த ஊழியர்கள் அலுவலகத்தில் பணியாற்றிய போது இந்த திருட்டு நடந்துள்ளது. மின்வாரிய அலுவலகத்தின் 4, 5, 7 மற்றும் 10வது மாடிகளில் உள்ள அலுவலகங்களிலிருந்து ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டுள்ளது. தலைமையகத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் 5 ஆண்டுகளாக செயல்படவில்லை எனவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திருட்டு குறித்து சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர். ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு பின்னணியில் யார்? சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் மாயமானது குறித்து அமைச்சர் ஆர். நிர்மல்குமார் விளக்கம் அளித்தார். உங்களுக்கே தெரியும், இந்த இபில நிறைய கேசஸ் இருக்கு, இடி சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலை இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எடுத்துக்காங்க. இது என்ன பின்புறம் இருக்கும்? இல்லை, அதை தான் விசாரிச்சுட்டு வராங்க. எதனால் இது திட்டு இல்லை அதனால் விசாரிச்சுட்டு வரோம். ஏன்னா அந்த ஹெட் ஆஃபீஸில் நிறைய இடத்துல ஒவ்வொரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் சம்மந்தமான கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸில் நிறைய முறைகேடு நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிச்சுட்டும் வர்றோம். ஸோ ஒவ்வொன்றும் நாங்கள் தனித்தனியாக விசாரிச்சுட்டு வரோம். ஸோ அனைத்து டேட்டாகளும் என்னென்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நாங்கள் விசாரணைக்கு கடந்த 1 மாதமாக விசாரிச்சுட்டு வரோமோ அது சம்மந்தப்பட்ட டேட்டாக்கள்லாம் இருக்கா, பேக்கப் எடுக்கணும்னு சொல்லி பேக்கப் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதையும் எடுத்துட்டு அதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு வரோம். யாரும் எந்த ஒரு சில நபர்கள் எந்த அரசையோ இல்லை அரசு சார்ந்த நிறுவனங்களையோ மிரட்டிலாம் பார்க்க முடியாது. சரியா, யார் தவறான நபர்களோ இப்போ இந்த மாதிரியான நபர்கள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருக்கு மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறது தான் அரசோடையது. எந்த தனிநபரும் யாரும் அரசையோ அரசு சார்ந்த நிறுவனத்தையும் மிரட்டி பார்க்க முடியாது. யாரும் அரசு சார்ந்த நிறுவனத்தை ஹேண்டிலும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு அரசோடைய நிறுவனம், அரசு சார்ந்த மக்களுக்கான நிறுவனம். இந்தியாவின் நம்பர் 1 பிரதமர், வரலாறு படைத்தார் மோடி. நேரு சாதனை முறியடிப்பு, ஜூன் 10 புதிய வரலாறு. இந்திய அரசியல் வரலாற்றில் புதிய மைல்கல்லை பிரதமர் நரேந்திர மோடி எட்ட உள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி முதன்முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி வரும் ஜூன் 10ஆம் தேதியுடன் தொடர்ந்து 4399 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்த சாதனையை படைக்க உள்ளார். இதன் மூலம் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் 4398 நாட்கள் என்ற தொடர்ச்சியான தேர்தலில் வென்று பதவி வகித்த பிரதமர் என்ற சாதனையை மோடி முறியடிக்கிறார். 1952ஆம் ஆண்டு நடந்த முதல் பொது தேர்தலுக்கு பிறகு மே 13ஆம் தேதி பிரதமராக பதவியேற்ற நேரு 1964ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி உயிரிழக்கும் வரை 4398 நாட்கள் தொடர்ந்து பதவியில் இருந்தார். அந்த சாதனை தற்பொழுது முறியடிக்கப்பட உள்ளது. மோடி ஏற்கனவே கடந்த ஆண்டு முன்னாள் பிரதமர் இந்திராவின் 4077 நாட்கள் தொடர்ச்சியான பதவிக்கால சாதனையும் கடந்திருக்கிறார். இந்த பட்டியலில் தொடர்ந்து தேர்தலில் வென்று நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்தவர்களில் தற்போது முதலிடத்தை மோடி பிடிக்க உள்ளார். 2014இல் மோடி பிரதமராக பொறுப்பேற்ற போது இந்தியாவின் மக்கள் தொகை சுமார் 131 கோடியாக இருந்தது. தற்பொழுது அது 146 கோடியை தாண்டியுள்ளது. அதேபோல் அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை, வாக்காளர்களின் எண்ணிக்கை மற்றும் தேர்தல் போட்டிகளின் அளவும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதற்கு முன்பு 2026 மார்ச் மாதத்தில் குஜராத் முதலமைச்சராக சுமார் 4609 நாட்களும் பிரதமராக 4300க்கும் மேற்பட்ட நாட்களும் பதவி வகித்ததை சேர்த்து கணக்கிட்டபோது இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தலைவராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையையும் மோடி படைத்திருந்தார்.
அப்போது அவரது மொத்த பதவிக்காலம் சுமார் 8,900 நாட்களை கடந்ததாக குறிப்பிடப்பட்டது. இதற்கிடையில் உலக அரங்கிலும் மோடிக்கு பல்வேறு உயரிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. தற்பொழுது வரை வெளிநாடுகளிடமிருந்து மோடி பெற்றுள்ள உயரிய தேசிய மற்றும் அரசு விருதுகளின் எண்ணிக்கை சுமார் 25க்கும் அதிகமாக உள்ளது. இதில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆர்டர் ஆஃப் ஜயீத், ரஷ்யாவின் ஆர்டர் ஆஃப் சென்ட் ஆண்ட்ரூ, பஹ்ரைனின் கிங் அகமத் ஆர்டர், அமெரிக்காவின் லெஜியன் ஆஃப் மெரிட், எகிப்தின் ஆர்டர் ஆஃப் தி நைல் உள்ளிட்ட முக்கிய விருதுகள் அடங்கும். மேலும் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் நைஜீரியா, கயானா, டொமினிகா, குவைத், மொரிஷியஸ், இலங்கை, சைப்ரஸ், கானா, பிரேசில், நமீபியா, ஓமன் உள்ளிட்ட நாடுகளின் உயரிய தேசிய விருதுகளையும் மோடி பெற்றுள்ளார். இதன் மூலம் இந்திய பிரதமர்களில் அதிக சர்வதேச உயரிய விருதுகளை பெற்ற தலைவர்களில் ஒருவராக நரேந்திர மோடி திகழ்கிறார். இந்நிலையில் ஜூன் 10ஆம் தேதி இந்திய அரசியல் வரலாற்றில் பிரதமர் மோடி மற்றும் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்ட உள்ளார். திருச்சி சூர்யா கைது, அலிசா புகாரில் அதிரடி, ஆபாச பேச்சால் அரெஸ்ட். திமுக மூத்த தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான திருச்சி சிவாவின் மகன் திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு செயலாளரான அலிசா அப்துல்லா அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். அலிசா அப்துல்லா பாரதிய ஜனதா நிர்வாகியாக மட்டுமல்லாமல் இந்தியாவின் முதல் பெண் தேசிய மோட்டார் பந்தய சாம்பியன் என்ற பெருமையையும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அலிசா அப்துல்லா சென்னை காவல் ஆணையரை நேரில் சந்தித்து யூடியூபர் முக்தார் மற்றும் திருச்சி சூர்யா தன்னையும் தனது குழந்தைகளையும் குறித்து அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாக புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய சைபர் கிரைம் போலீசார் திருச்சியில் வைத்து திருச்சி சூர்யாவை கைது செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் யூடியூபர் முக்தாரையும் போலீசார் தேடி வருகின்றனர். அவர் குறித்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருச்சி சூர்யா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியவர். பெண் நிர்வாகியிடம் தொலைபேசியில் அவதூறாக பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் ஒருமுறை இடைநீக்கம் செய்யப்பட்ட அவர் பின்னர் மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட்டார். அதன் பிறகு கட்சி நிர்வாகிகள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்பட்ட நிலையில் 2024ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவிலிருந்து நீக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யூடியூபர் முக்தாரை தேடும் பணியும் நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கரணையில் பற்றிய தீ, பல மீட்டருக்கு எழும்பிய புகை. சென்னை பள்ளிக்கரணை மயிலை பாலாஜி நகரில் குப்பைகள் தரம் பிரிக்கும் இடத்தில் இன்று காலை திடீரென தீ பற்றியது. இங்கு போலீசாரால் பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. தீ வேகமாக பரவி அருகில் இருந்த கார்களில் பற்றத் தொடங்கியது. சில வாகனங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் இருந்ததால் வெடித்து சிதறி கரும்புகை சூழ்ந்தது. பணிக்கு செல்லும் மக்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பல வாகனங்கள் தீயில் கருகி நாசமானது.